எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு சில பயிற்சிகள் செய்வோம். சரியா? எப்படி செய்ய போகிறோம்? வேறுபட்ட உருக்களை இனங்காண போகிறோம். அதை விட பொருத்தமானதுகளை இணைக்க போகிறோம். இன்றைக்கு இதில் பார்ப்போம். நாங்கள் வேறுபட்ட உருவங்களை இனம் காணுவோம். சரியா? பார்ப்போம். இதில் இருக்கிறது 4 உருவங்கள் இருக்குது. என்ன? அதில் எது வேறுபட்டிருக்குன்னு அதில் ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்க போகிறீங்க. முதலாவதுல பார்ப்போம். முதலாவது படத்தில் 3 படம் ஒரே மாதிரி இருக்குது, ஒரு படம் வேறுபட்டு இருக்குது. அது எந்த படம்? இதில் இரண்டாவதாக இருக்கிற படம் வேறுபட்டு இருக்குது. அடுத்ததில் பார்ப்போம். அந்த 4 படத்திலையும் ஒரு படம் அதே போல வித்தியாசமாக இருக்குது. அது எந்த படமாக இருக்கும்? இதில் இருக்கிற இந்த நட்சத்திரம். என்ன? அது எல்லாமே நட்சத்திரம். இது வித்தியாசமாக இருக்குது. என்ன? அடுத்தது பார்ப்போம். இனிப்புக்கள் இருக்குது. எல்லாமே இனிப்புக்கள் தான் இருக்குது. ஆனால் வடிவங்களில் வேறுபட்டு இருக்குது. என்ன? அந்த இனிப்புக்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. ஒரே ஒரு இனிப்பு வேறுபட்டு இருக்குது. அந்த இனிப்பு எது? எத்தனையாவதாக இருக்குது? 3ஆவதாக இருக்கிற இனிப்பு வேறுபட்டு இருக்குது. அடுத்தது பார்ப்போம். கரண்டி. என்ன இருக்குது? கரண்டி. சாப்பிட்ற கரண்டி. என்ன? மற்றது என்ன? ஒரு கரண்டி வித்தியாசமாக இருக்குது. முள்ளு. என்ன? முள்ளு மாதிரி இருக்குது. சரியா? அப்போ அந்த கரண்டிக்குள்ள நாங்கள் என்ன செய்வோம்? கோடு போடுவோம். இறுதியாக இருக்கிற படத்தை பாருங்க. என்ன படம் அது? மீன்கள். என்ன படம்? மீன். மீனில் என்ன வித்தியாசம் இருக்குது? நிறம் வித்தியாசம் இருக்குது. அதனுடைய வடிவமும் வித்தியாசமாக இருக்குது. அந்த பச்சை நிறத்தில் இருக்கிற மீன் கொஞ்சம் அகலமாக இருக்கிறது. அந்த இளம் சிவப்பு. என்ன? அந்த நிறத்தில் இருக்கிற மீன் கொஞ்சம் மெல்லியதாக இருக்குது. அதை விட நாங்கள் இதை வச்சு போடுவோம். நிறங்களை கண்டுபிடிச்சு நிறத்தை வச்சு நாங்கள் போடுவோம். சரியா? அப்போ முதலாவதுல வானவில். மற்றது நாங்கள் வாசிக்கிற ஒரு வாத்தியம். என்ன? அடுத்தது நட்சத்திரம், டொஃபி. என்ன? இனிப்புக்கள், கரண்டிகள், மீன்கள் இருக்குது. இந்தெல்லாம் படங்கள்லையும் நாங்கள் வேறுபட்டிருக்கிற படத்துக்குள்ள இனங்கண்டு அதுக்குள்ள கொடு வரைஞ்சிருக்கிறோம். அடுத்ததும் அதே போலதான் என்ன இருக்குது? மெழுகுதிரி இருக்குது. 3 மெழுகுதிரிகள் எப்படி இருக்குது? எரிந்து கொண்டிருக்குது. ஒரு மெழுகுதிரி எரியாமல் இருக்குது. அப்போ நாங்கள் எந்த மெழுகுதிரிக்குள்ள கோடு போடுவோம்? இந்த எரியாமல் இருக்கிற மெழுகுதிரிக்குள்ள கோடு போடுவோம். அந்த 3ம் ஒரே மாதிரி எரிந்து கொண்டிருக்குது. இந்த மெழுகுதிரி எரியாமல் இருக்குது. அடுத்தது பந்துகள். பந்துகள்லையும் வடிவங்கள் ஒரே மாதிரி இருக்கிறது. அதனுடைய என்ன வேறுபட்டு இருக்குது? நிறங்கள் வேறுபட்டு இருக்குது. இந்த 3 பந்துகளும் ஒரே நிறத்தில் இருக்குது. இந்த ஒரே ஒரு பந்து மட்டும் நிறம் வேறுபட்டு இருக்குது. ஆனால் என்ன? பந்துகள் தான் எல்லாமே. ஆனால் இதனுடைய நிறம் வேறுபட்டு இருக்குது. அடுத்தது பாருங்க. இலைகள். என்னது இருக்குது? இலைகள். இலைகள் 3 இலைகள் ஒரே மாதிரி இருக்குது. ஒரு இலையினுடைய வடிவம் வேறுபட்டு இருக்குது. அப்ப அந்த எது அந்த இலை?
இந்த 3 இலைகளை கொண்டதுதான் அந்த இலை. மற்றது இதெல்லாம் ஒவ்வொரு இலைகள் இருக்குது. அடுத்தது பெட்டிகள். ஒன்று வந்து வட்ட வடிவத்தில் இருக்குது. அதை விட அதனுடைய நிறங்களும் வேறுபட்டிருக்குது. என்ன, அதில் சிவப்பும் மஞ்சளும் நீலமும் இருக்குது. இது தனிய நீலமாகவே இருக்குது. சரியா? சரி, இந்த பூச்சிகளை பார்ப்போம். என்னென்ன பூச்சிகள் இருக்குது? வண்ணத்து பூச்சி, தேனி இருக்குது, நத்தை, மண்புழு இருக்குது. முதலாவது எல்லாம் என்ன? வண்ணத்து பூச்சிகள் தான் எல்லாம். அப்போ இந்த வண்ணத்து பூச்சிகளில் எந்த வண்ணத்து பூச்சி வேறுபட்டிருக்குது? எந்த வண்ணத்து பூச்சி வேறுபட்டிருக்குது? இரண்டாவதாக இருக்கிற வண்ணாத்து பூச்சி வேறுபட்டிருக்குது. அதில் என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியுது? என்ன வித்தியாசம்? அதனுடைய நிறங்கள் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் வடிவம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. 2 கண்கள் இருக்குது. என்ன, செட்டைகள் ஒரே மாதிரி இருக்குது. அதனுடைய கொம்புகள் இருக்குது. ஆனால் அதனுடைய நிறம் வந்து வேற நிறத்தில் இருக்குது. அடுத்தது இந்த தேனி. இது என்ன? இது தேனி. இதில் என்ன வித்தியாசம்? அதனுடைய கைகளும் வித்தியாசம், அதனுடைய இறக்கைகளும் வித்தியாசம். இவையெல்லாம் கருப்பு நிறத்தில் இருக்குது. இது வந்து மஞ்சள் நிறத்தில் கையும் அதனுடைய செட்டையும் வேறுபட்டு தெரியுது. அடுத்தது பார்ப்போம். இது 3ம் எப்படி இருக்குது? பறந்து கொண்டிருக்குது. இது வந்து நிற்குது. என்ன, அதே போல நத்தை. நத்தையில் என்ன வித்தியாசமா இருக்கு சொல்லுங்க பாப்போம். இந்த நத்தை இருக்குது, எல்லாம் நத்தைகள் தான் இருக்குது. அதில் என்ன வித்தியாசமா இருக்குது? அதனுடைய ஓடு. இந்த நத்தையினுடைய முதுகில் என்ன இருக்கும்? வீடு இருக்கும். என்ன, நத்தை வீட்டை காவிக்கொண்டு தான் தெரியும். அதனுடைய வீடு வந்து இந்த 2 நத்தைக்கும் ஒரு மாதிரி, அதே மாதிரி இதுக்கும் ஒரு மாதிரி. இந்த நத்தைக்கு மாத்திரம் வித்தியாசமாக இருக்குது அதனுடைய ஓடு. அடுத்தது மண்புழு. சரியா? அது என்ன நிறத்தில் இருக்குது? இது 3ம் ஒரே நிறத்தில் இருக்குது. இது பச்சை நிறத்தில் இருக்குது. இதை பார்ப்போம். பொருத்தமானதோட இணைக்க போகிறோம். நாய், மீன், தேனி, குருவி, தவளை. இவை எங்கெங்கே இருக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். நாய் எங்கே இருக்கும்? வீட்டில், கூட்டில் இருக்கும். என்ன, நாய் வந்து வீட்டில் வளர்க்குற நாங்கள் அதுக்கண்டு ஒரு கூடு கட்டி அதை நாங்கள் வளர்ப்போம். மீன், மீன் எங்கே இருக்கும்? கடல்ல இருக்கும். நாங்கள் வீட்டில் வச்சிருந்தா அங்கே இருக்கும். மீனுக்கண்டு நாங்கள் தொட்டி எல்லாம் செய்து அந்த தொட்டிக்குள்ளே தான் விட்டுருப்போம். இதில் இருக்கா மீனுக்கு தொட்டி? இருக்குது. என்ன, இந்த இருக்குது. அடுத்தது தேன். தேன் அங்கே பிள்ளைகள் இருக்கும். நீங்கள் தேன் பார்த்துருக்குறீங்களா? அங்கே இருக்கிறதுண்டு மரங்களில் தனக்குரிய இடத்தை அமைத்து அங்கே இருக்கும். அது எப்படி சொல்லுவோம்? தேன் கூடு என்று சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? தேன் கூடு. அப்போ எங்கே இருக்கு தேன் கூடு? இந்த மரத்தில் இருக்குது தேன் கூடு. அடுத்தது குருவி. குருவி எங்கே இருக்கும்? மரத்தில் இருக்கும். மரத்தில் எப்படி இருக்கும்? தனக்கென்று அழகான வீடு அமைத்து அங்கே இருக்கும். அப்போ இந்த குருவி வந்து இந்த கூட்டில் இருக்கும். அடுத்தது தவளை. தவளையை நீங்கள் எங்கெல்லாம் பார்த்துருக்குறீங்க? எங்களோட வீட்டுக்கு வரும். என்ன, எங்களோட வீட்டில் வந்து இருக்கும். ஏதாவது நிறைய பொருட்கள், தேவையில்லாத பொருட்கள் இருந்தால் அதுக்குள்ளே வந்து அந்த தவளை இருந்துடும். வேறு எங்கே நீங்கள் இந்த தவளையை பார்ப்பீங்க? தண்ணி இருந்தால் தண்ணிக்குள்ளே இருக்கும். என்ன, கிணத்துக்குள்ளே இருக்கும், குளத்துக்குள்ளே இருக்கும். அப்போ தவளை வந்து குளத்தில் நாங்கள் இருக்கிறத கண்டிருப்போம். சரியா? அடுத்தது பார்ப்போம்.
இவை வந்து உண்ணுற உணவுகளை பார்த்துருக்குறோம். ஆடு, நாய், முயல், எலி, கரடி இது என்ன சாப்பிட போகுதுன்னு பார்ப்போம். ஆடு வந்து என்ன சாப்பிட்றது? எதை சாப்பிடும்? புல் சாப்பிடும். ஆடு வந்து என்ன சாப்பிடும்? புல் சாப்பிடும். அடுத்தது நாய். நாய் இதில் இருக்கிறதுல எதை சாப்பிடும்? விருப்பமாக எலும்பு துண்டண்டா அதுக்கு விருப்பம். அடுத்தது என்ன படம் இது? முயல். முயல் எதை சாப்பிடும்? முயலுக்கு கேரட்டண்டா விருப்பம் என்று படிச்சிருக்கிறோமே. நம்ம முயல் கேரட் சாப்பிடும். அடுத்தது எலி. எலி எதை சாப்பிடும்? எல்லாமே சாப்பிடும். இதில் என்ன இருக்கு? எலி சாப்பிட்றது கேக் இருக்குது. சரியா? எலி சாப்பிட்றதுக்கு கேக் இருக்குது. அடுத்தது கரடி பழம் சாப்பிடும். சரியா? சரி, அப்போ நாங்கள் இன்றைக்கு என்ன பார்த்துனாங்க? பிராணிகள் உண்ணுற உணவுகள் பார்த்துருக்குறோம். அடுத்தது சில இதில் உள்ள பிராணிகள் வாழுற இடங்கள் பார்த்துருக்குறோம். அடுத்தது வந்து வேறுபட்ட உருவத்தை இனம் கண்டு நாங்கள் கோடு வரைஞ்சிருக்கிறோம். சரியா பிள்ளைகள்? இன்றைக்கு இவ்வளவு நேரமும் பொறுமையோடு இருந்து பார்த்து படித்து கொண்டிருந்த அனைத்து சின்னஞ்சிறிய சார்களுக்கும் எனது நன்றிகள். பாய் குட்டீஸ். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.